நீங்க ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான 3D வீடியோவா அது மாஸான சாங்கை வச்சு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு தேவையானது இமேஜ். ஸோ அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கணும். அதாவது தலையிலேருந்து கால் வரை இருக்க மாதிரி இமேஜாக இருந்தால் உங்களுக்கு அதை எடிட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே இருக்கும். இப்போ இந்த இமேஜ் தான் நான் அதில் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா என்னட்ட இருந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஆப் சைஸில் தான் இருந்துச்சு. இதை நான் இந்த மாதிரி ஃபுல் சைஸில் மாற்றுறதுக்கு ஹைபிக் அப்படின்ற ஆப்பில் தான் எடிட் பண்ணேன். அந்த ஆப்பை பற்றி உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அது ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ வேணும்டா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஆப்பில் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயே நம்ம லைட் ரூமில் பண்ணுற எடிட்டிங் எல்லாமே பண்ணிக்கலாம். ஃபோட்டோவை ஹெச்டி குவாலிட்டியில் இந்த மாதிரி ஹெச்டி குவாலிட்டிலேயே மாற்றிக்கலாம். ஸோ அது எல்லாமே எப்படி பண்ணுறது நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நான் அதை எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த இமேஜை நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜ்லேருந்து நம்ம அதோட பேக்ரவுண்டை மட்டும், அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதிலிருந்து அதோட பேக்ரவுண்டை மட்டும் இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி எடுக்கணும். இந்த 2 தான் நமக்கு இமேஜாக தேவை. அதுக்கடுத்து இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட், அந்த ஃபாண்ட் மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இன்னும் ஸ்டைலிஷான ஃபாண்ட்ஸ் எல்லாம் எங்கேருந்து நான் எடுக்கிறேன் அப்படின்ற இந்த வீடியோவில் லைவாகவே காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு அந்த ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றக்குள்ளே போனீங்கன்னா அந்த ப்ரீசெட் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னே இதில் இருக்க ஃபாண்ட் எல்லாம் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி தான் கேட்கும். இதில் இருக்க ஃபாண்ட் மட்டும் இல்லாமல் இன்னும் உங்களுக்கு நான் யூஸ் பண்ண தான் பண்ணலாம் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் எல்லாத்தையுமே எங்கேருந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு நான் இந்த வீடியோவில் லைவாகவே காட்டுறேன். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசர் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் இந்த மேலே இருக்க சர்ச் பார் இருக்குது பதிலாக அதில் என்ன சர்ச் பண்ணால் டாப் ஃபாண்ட் அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் பண்ணும் ஃபஸ்ட்டு வர வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபாண்டெல்லாம் ஷோ ஆகும். இல்லை கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆல் த நியூ ஃபாண்டுன்னு இருக்கும். ஜஸ்ட்டு அதை டச் பண்ணினா அதில் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய ஃபாண்ட்ஸு, அதுவும் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஃபாண்ட்ஸு, இல்லை ஒருவேளை இந்த மூவி போஸ்டர்லாம் யூஸ் பண்ணுற அந்த மாதிரி ஃபாண்ட்ஸு எல்லாமே இதிலேருந்து எடுக்கிறது தான். இந்த ஃபாண்டு உங்களுக்கு ஃபோன்லேயே சப்போர்ட் ஆகும். அதுவும் எல்லா ஆப்லையுமே சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் இந்த ஃபாண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி 347 கேட்டகரிஸ், அது வந்து எக்கச்சக்கமாக போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி இதில் உங்களுக்கு எந்த ஃபாண்டு பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்டுக்கு நேராக டவுன்லோட் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் ஆப்குள்ளே இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃபாண்டெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்புட் பண்ணுறேன்னு தெரியலனா அவங்க மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி கூட போடுறேன். இப்போ ஃபாண்டை எப்படி எடுக்கிறேன்னு தெரிஞ்சிச்சா, இதுக்கடுத்து நாம எடிட் பண்ண போகிற வீடியோவை தான் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆப் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணதுமே ஃபஸ்ட்டு இந்த 3D ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. 3D ஆப்ஷனை ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நாம் இதில் வந்து நாம் எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுறீங்க. இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த இமேஜ், அதாவது பேக்ரவுண்டோட இருக்க இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்க 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணும்போதே கரெக்டாக அதுவும் 0.0 செகண்ட்ஸ்லேயே செட் பண்ணும்போது இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா கேப் உழுது பார்த்தீங்கன்னா, இதை மட்டும் கொஞ்சம் அப்படியே தள்ளி அந்த கேப் இல்லாத அளவுக்கு தள்ளி வச்சாலே போதும். மீத இருக்க இடத்துலலாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில் ஆகிக்கணும். இப்போ இதை வீடியோட லாஸ்ட்டு போயிட்டு இந்த 2வது இருக்க சிம்பிளை கொடுத்து வீடியோட லாஸ்ட் வர மட்டும் இழுத்துட்டு இப்போ இந்த லாஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு கேப் உழுதா, அதுக்கு என்ன பண்ணால் அதைக்கும் அதே மாதிரி அந்த கேப் மட்டும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் மட்டும் மேலே தூக்கி வச்சாலே போதும். இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடும். இப்போ ஆல்மோஸ்ட் பாதி இதை நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த இமேஜ் இன்னும் நமக்கு தேவையான அளவு சென்டரில் இந்த லாஸ்ட் இடத்துல மட்டும் சென்டரில் இந்த மாதிரி கொஞ்சம் மேலே கேப் விட்டு, ஏன்னா மேலே வந்து டெக்ஸ்ட் வரும். ஸோ அந்த அளவுக்கு செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வீடியோட ஸ்டார்டிங் வாங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே, அப்போ தான் அந்த லிரிக்ஸ் எல்லாமே நமக்கு மேலே தெரியும். இந்த 3D ஆப்ஷனுக்கு மேலே கொண்டு வந்து செட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அந்த லிரிக்ஸ் எஃபெக்ட் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஆட் ஆகும். இதில் ஒரு சில இடத்துல மட்டும் நம்மளோட இந்த உடம்புக்கு மேலே வரும். ஸோ அதை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு தலைக்கு மேலே வருதா, இதை நம்ம இப்படி வராமல் நம்மளோட தலைக்கு பின்னாடி போகிறதுக்கு தான் நாம் இதிலேருந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண இமேஜை கட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த இமேஜை இந்த இடத்துல ஆட் பண்ணணும். அதை எப்படி ஆட் பண்ணுறேன்னா, அதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணினா இதில் இந்த 2வது இருக்க டூப்ளிகேட் லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இதில் ஃபஸ்ட்டு இருக்குது பதிலாக ஒரு இமேஜ், அதை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணிட்டு அந்த கீழே கலர் அண்ட் ஃபில், ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த இடத்துல நாம இந்த இமேஜ்லேருந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண இந்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிடும். செட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த மேலே ஆப்பில் ஆட் பண்ண PNG இமேஜ் இருக்குது பதிலாக அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கு மேலே, அப்போ தான் அந்த லிரிக்ஸ் எல்லாமே நம்மளோட டெக்ஸ்ட்டுக்கு பேக்கில் போகும். ஸோ இப்போ யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டுமே பர்ஃபெக்டாக வந்து நம்மளோட இமேஜுக்கு பேக்கில் இருக்க மாதிரியே தெரியுதா. ஸோ இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இதுக்கடுத்து இந்த டெக்ஸ்ட் எல்லாமே நான் என்னோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கங்கே செட் பண்ணியிருக்கேன். இதவே நீங்கள் இன்னும் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் அந்த PNG இமேஜ் ஆட் பண்ணனால இந்த இடத்துல இருக்க டெக்ஸ்ட்டே தெரியலை. இதை மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த PNG இமேஜுக்கு மேலே கொண்டு போயிருங்க. இதே மாதிரி கீழே இருக்க டெக்ஸ்ட்டே லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே மேலே. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இடத்துல உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் மறைகிற இடத்துல மட்டும் இந்த மாதிரி மூவ் பண்ணி நீங்கள் செட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை உங்களோட இமேஜை வச்சு நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணிடலாம். ஸோ அலாமரன் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.